ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா ஆனியன் ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்களே செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ஆனியன் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொத்தமல்லியை நசுக்கி எடுத்துருக்கேன். இந்த 2 பொருள் வேணுங்க முக்கியமாக. அதுக்கப்புறமா முக்கியமாக முட்டை வேணுங்க. 4 முட்டையை இந்த வெங்காயத்துக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ நான் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயத்துக்கும் தனியாக உப்பு சேர்க்கணும். முட்டை உடச்சி போட்டதுக்கப்புறமா முட்டைக்குன்னு தனியாக உப்பு சேர்க்கணும். நான் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். வெங்காயமும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு கொத்தமல்லியை இந்த வெங்காயத்துலேயே போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 முட்டையுமே உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒன்றொன்னா உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த முட்டைக்குன்னு தனியாக நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். 4 முட்டைக்கு நான் எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுவேன்னு அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் காட்டுறேன், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம தோசை கரண்டியில் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இந்த ஆனியன் ஆம்லேட் தோசை கரண்டியில் தான் ஊற்ற போகிறேன். அதனால் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் தோசை கரண்டியை வச்சுட்டேன். தோசை கரண்டி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். ஆனியன் ஆம்லேட்டுக்கு ஆயில் நிறைய ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. இப்போ தோசை கரண்டியில் ஊற்றிடலாம். தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கு உண்மையிலே எண்ணெய் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி காட்டுறேன், அப்புறம் பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். எனக்கு நல்லா வெந்துடுச்சு, கீழே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். நான் இன்னொரு வாட்டி ஊற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. இப்போ இதே மாதிரியே தோசை மாதிரி திரும்ப ஊற்றிடலாம். இதையும் நான் எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ திருப்பி பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவும் அதே பிளேட்லேயே எடுத்துடலாம். எடுத்து அதே பிளேட்லேயே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆனியன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க, இந்த ஆனியன் ஆம்லேட் செஞ்சிடலாம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மட்டும் அதிகமாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்குது. அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றுங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் ஆம்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.